மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன விவாதம் செய்ய போறாங்க, இதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்குது. இதை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுநரோட உரை, அந்த ஆளுநர் உரைன்றது ஆளுங்கட்சி எழுதி கொடுத்துருப்பாங்க, அதான் அவர் படிச்சுட்டு போயிருப்பாரு. இந்த அளவில் முடிச்சிடும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே அதில் எதுவுமே இருக்காது, அலுவலக வேலையில். நாளைக்கு இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா, தமிழக வெற்றி கழகம் இல்லையா, அது எதிர்கட்சிகளை அங்கே எதிர்கொண்டு ஆகணும். இந்த நிலைமையில் இன்னைக்கே எதிர்கட்சிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வாயத்துறையா சிஎம் அப்படின்னு சொல்லி அவரை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் அதை எழுப்புறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதற்குமே பதில் சொல்றது இல்லை, மீடியாவை சந்திக்கிறது இல்லை. அதுதான் எதிர்கட்சியோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னா இருக்கலே இதுக்கு முன்னாடி பார்த்த வேலையை விட இந்த வேலை ஒரு சொகுசா இருக்கு. காலைல 9 மணிக்கு எந்திரிக்கணும், 10 மணிக்கு நம்ம நேராக தலைமைச் செயலகத்துக்கு வரோம், 5 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம், இடையில சாப்பிட்றோம், 4 பேரை சந்திக்கிறோம், முடிஞ்சு போச்சு. 5 மணி 6 மணிக்கு மேலே யாரையும் சந்திக்கிறதே கிடையாது. அதுக்கு மேலே சந்திச்சா நடிகைகளை வேணால் சந்திக்கிறேன், நடிகர்களை வேணால் சந்திக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய வேலையே ரொம்ப எளிமையாயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்து இருக்காரு, நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்காரு. இதுதான் எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அப்படி கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அன்னைக்கு சாயந்தரம் சிம்ரனை கூப்பிட்டு சந்திப்பாரா? அடுத்தடுத்து சுமார் 30 நாட்களுக்குள்ளாக, இந்த 30 நாட்களுக்குள்ளாக சுமார் 80க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது பெண்கள். இதை செஞ்சவன் பெரும்பாலான பேர் டிவிக்கு கட்சி நிர்வாகி. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. அது நடந்துக்கிட்டு இருக்கு. நீ சாயந்தரம் போய் நீ நடிகை கூப்பிட்டு சந்திக்கிறேன்னா, அப்போ உனக்கு இந்த நாட்டை பற்றி கவலையே இல்லை, அப்போ உனக்கு நாட்டை பற்றி தெரியவே இல்லை. இதுதான் எதிர்கட்சியுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துன்னு வச்சுக்கவேன். இது எதிர்க்க நம்ம மீடியாவை செஞ்சாலும் பதில் சொல்ல முடியும். அதில் மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஒன்றும் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த ஆள் ஒரு புத்திசாலித்தனமாக வேலை பார்க்குறாருன்னா, மேல்வழிக்காக வேலை பார்க்கலான்னு விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த விவகாரத்தையும் லாட்டரி கும்பல்ட்டு கொடுத்துட்டு சொகுசாக சுற்றுறாரு. இப்போ முதல் முறையாக வெறும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போகிறது இல்லை விஜய். ஏன்னா திருப்பி கொடுக்குற நேரம் இல்லையா, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் இறங்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் லாட்டரி கும்பலும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுக்கு பெரும்பான்மை வரல. பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் நம்ம அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக கட்சியை உடைச்சி அதை அழிச்சு நம்மகிட்ட சேர்த்துரும். அதை அழிக்கிறது தான் லாட்டரி மாஃபியாவோட ஒரே வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஆதரவு என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதிமுகன்ற கப்பலை மூழ்காமல் பார்த்துக்கோணும். ஏன்டா எல்லாத்தையும் நீங்கள் மூழ்க அடிச்சுக்கிருக்க, ஆனால் மூழ்காமல் பார்த்துப்பாரோம். தேவையான பெரும்பான்மைக்கு சீட்டு இல்லை, நீங்கள் வெளியே இருந்தால் ஆதரவு தருங்க, நாங்கள் ஆட்சி நடத்த சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு அதிமுகவை. அதை விட்டு அந்த கட்சியை அழிச்சு இழுத்துட்டு வராங்கன்னா, இவங்க தான் அந்த கட்சியை அழிக்கிறாங்க. ஆனால் அழிக்கிறோம்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த கட்சியை நாங்கள் தாங்கி பிடிக்கிறோமா யார் ஆதரவு. இந்த மாதிரி சொல்லிட்டு இவனுங்க சோஃபாவை நகர்த்தி ஒவ்வொரு எம்எல்ஏவாக கூட்டி போகிறானுங்க. ஏங்க நான் கேட்குறேன், ஒரு எம்எல்ஏ 25 கோடி 20 கோடி செலவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்றானா, அவன் என்ன புனிதமான வேலைக்காக போய் சேருவான்? நான் கேட்குறேன். அப்போ தாவேக்கா ஏதோ ஒன்று, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு வாக்குறுதி அவங்களுக்கு கொடுக்குது. மிக முக்கியமான சொல்லுங்க, தினகரன் கட்சியில் ஒரே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார். அந்த நபருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அமைச்சராக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு ஓடி போயிட்டார். ஆனால் அவருக்கு அமைச்சரவை கிடைக்கல. இந்த நிலைமையில் இப்படியான வாக்குறுதிகள் கூட்டி ஏகப்பட்ட பேர் கூட்டி போயிட்டாங்க. வாக்குறுதிகள் கொடுக்கறது எளிமையானது, ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாணயம் என்ன தெரியுமா, கொள்ளையடிக்கிறத விட அரசியல்வாதி என்ன எதிர்பார்ப்பானா, சொன்ன சொல்ல இருக்கணும். ஏன்னா இதில் எழுதி கொடுக்குறது இல்லை இல்லையா, அந்த மாதிரி சொன்ன சொல்லோட இருந்தால் வச்சுக்கோங்க, அந்த கட்சி மதிக்கப்படும். இவங்க கூட்டி போகும்போது எல்லா பேருமே அமைச்சராக சொல்லி கூட்டி போயிட்டாங்க. ஆனால் யாருக்கு எதுவும் கிடைக்காதனால எல்லா பேரும் நொந்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில் அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அதுக்கப்புறம் இப்போ நம்ம விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிக்கூடிய விராலிமலை, இது எல்லாத்துக்குமே இடைத்தேர்தல் ஒன்று இருக்குது. ஏறக்குறைய 6 தொகுதிகள், 5 தொகுதிகளாக இருந்து விஜயபாஸ்கர் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகள் நின்று நம்ம வெற்றி பெற்றோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் பெரும்பான்மைக்கு நகர்ந்துட முடியும். இதுதான் விஜய் அவருடைய கணக்கு, அதாவது லாட்டரியோட கணக்கு இதுதான் வச்சுக்கோங்க. அதனால தான் இவங்க அதிமுகலேருந்து ஆளை கூப்பிட்டு அவங்கள பதவி விலக சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டி போடுறதா தயாராக இருக்காங்க. முதலாவது திட்டம். இரண்டாவது திட்டம்னா, நமக்கு பெரும்பான்மைக்கு தேவையானதுக்கு கம்யூனிஸ்டையோ விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை ஐயுஎம்எல்ஏ நம்பியிருக்க வேணாம். நம்மளே உருவாகிற வரைக்கும் இந்த சட்டப்பேரவை இல்லையா, அது 234, அந்த 234 குறைச்சிருவோம். இப்போ 6 பேர் பதவி விலகிட்டாங்க. 6 பேர் பதவி விலகிற நிலைமையில் 228. இந்த 228 வச்சுட்டு பாதி என்ன தேவை, 214 இருந்தாலே பெரும்பான்மை. 214க்கு 107 வந்து விஜய் அவர்கள்ட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 5 வந்து யார்ட்ட இருக்குது, நம்ம காங்கிரஸ் இருக்குது, கூடுதலாக 2 இருந்தாலே போதும், நம்மளால் பெரும்பான்மையை காட்டிட முடியும். இதுதான் அவங்களோட திட்டம். இதுக்கு வைகோ அவர்களை ஒரு சோஃபாவை அனுப்பி, நீங்கள் இந்த வாக்கெடுப்பு இல்லையா அதில் கலந்துக்கிறாமல் இருந்தாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவர் போயிடுவார் கண்டிப்பாக. எனவே இதுதான் நிலவரம். இருந்தபோது கூடுதலாக ஒரு 7 எம்எல்ஏ கையில் வச்சுக்கிறது அவசியம் அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சோஃபாவை அனுப்பி அதிமுக இருக்கவே இருக்குது, அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 4லேருந்து 5 எம்எல்ஏ எடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஏறக்குறைய எப்படி பார்த்தாலுமே அதிமுகலேருந்து நகர்ந்த எம்எல்ஏவோட எண்ணிக்கை 12 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அவங்க எல்லாரும் பதவி விலகிட்டு தான் போக முடியும். ஏன்னா பதவியோட தான் வச்சுக்கோங்க கொறடா உத்தரவுன்னு ஒன்று இருக்குது. அவங்க கட்சி தாவல் தடை செய்யணும் இல்லையா, அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே அவங்க பதவி விலகிறது தான் சரி. பதவி விலகிட்டு மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட வாய்ப்பு உண்டு. அப்படி வெற்றி பெற்றாங்கன்னா எல்லா பேருக்கும் அமைச்சரவை இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இதை நிறைவேற்ற போறாங்க ரெண்டாவது விஷயம். ஆனால் எல்லா பேருக்கும் இந்த வாக்குறுதி ஒன்று விஜய் கொடுத்துறாரு, எல்லா பேருமே அமைச்சர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீ பண்ணல உனக்கு திருப்பி கொடுக்குற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எதிரக்கூடிய கட்சிகள் சும்மா 15லேருந்து 18 பேர்கிட்ட யாரு தாவேக்காவோட எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அந்த தாவேக்கா பட்டியலில் 15லேருந்து 18 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதில் சுமார் 10 பேர் நகரக்கான ஏறக்குறைய ஏற்பாடுகள் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நபர்களுக்கும் சுமார் இவர் சோஃபா அனுப்புறாங்கன்னா அவங்க ஒரு 20 சி வரைக்கும் பேசலாம் வச்சுக்கோங்க. 20-25 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 கோடி வீடை கட்டிட்டு, அதாவது இந்த எம்எல்ஏவோட எண்ணம் 4 கோடிக்கு வீடை கட்டிட்டு ஒரு 20 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுக்க மாதம் 12 லட்ச ரூபா கிடைக்கும். எதுக்கு இந்த வேலை? விஜய் அவர்கள் அப்படியே நேர்மையானவர், ஆதரவு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இவன் கேள்வி. அவரோட காசு வலிக்காம வந்தவர் அவர் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? இவருக்கு கடந்த 15 வருஷமா ஆதரவு உழைச்சானா? கிடையாது. அவர் நேற்று வரைக்கும் வேற கட்சியில் இருந்தார், இந்த கட்சிக்கு வந்தார், காசு வச்சிருந்தார், செலவு பண்ண தயாராக இருந்தார், முதலீடு போட தயாராக இருந்தார். எனவே அவர் பக்கத்தில் சேர்த்துக்கிட்டாரு. 5 வருஷம் இவங்களுக்கு நான் தியாகி மாதிரி வாழ்றதுக்கு நான் கிடைச்சேன், இவங்க யாராவது தியாகியா? எனவே எனக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கணும். ஒரு அமைச்சரவை ஒரு இங்கே நல்ல கொடுமை என்னன்னா, இதில் இவங்களோட யாருக்கு விஜய்க்கு ஒரு 15-20 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்களே, அவங்களாம் அமைச்சராகல. இந்த மதுரையில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், மதுரையில் கல்லணைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரில் ரொம்ப காலமாக விஜய்க்கு ரசிகராக இருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒட்டுமொத்த தொகுதியில் பெரும்பாலான தொகுதி அடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வேலையும் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் மந்திரி ஆகலை. நேற்று 2 வருஷம் முழுக்க கட்சியில் சேர்ந்தார் நிர்மல், அவர் மந்திரி ஆகிட்டார். அப்போ இவங்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த மாதிரி ரசிகர் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் மனசோடிச்சு போயிடறாங்க. கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க யாரும் விஜய் விட்டு நகரவும் மாட்டாங்க. ஏன்னா விஜயுடைய ரசிகர்கள், அதுதான் அவங்களுடைய வீக்னஸ் வச்சுக்கோங்க. அதுதான் அவர் பயன்படுத்திக்கிறாரு, லாட்டரி கும்பல் பயன்படுத்திக்கிறார். இவங்கலாம் போக மாட்டாங்க, நமக்கு அடிமை. ஆனால் இதே போக்கில் மற்றவங்க இருக்க மாட்டான். அடுத்த கட்சியிலேருந்து வந்தவங்க, கட்சி பல பாத்திரம் வந்தவங்களாம் இருக்காங்க. இந்த ஒரு குளத்தூர் தொகுதியில் ஒருத்தர் இருக்காரு பாபு, அவரெல்லாம் யார் 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு. அந்த ஆள்கிட்ட நீங்கள் வெறும் 5 கோடி தூக்கி போட்டு வச்சுக்கோங்க, கொடுக்க முடியாது. அவ்வளோதான் அவர்னு வச்சுக்கோங்க. அவரை மாதிரி நிறைய கேரக்டர் உள்ளே இருக்குது. அந்த கேரக்டராக பார்த்து பேசுங்க அப்படின்னு எதிர்கட்சி கிளம்பியிருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் விஸ்வாசிகள் இருக்காங்களே, அவனுக்கு அப்செட்டாக இருப்பான். விஜய் மீது பெரிய சரி இப்படி பண்ணிட்டாருன்னு இருப்பாங்க. ஆனால் வெளியே வர மாட்டான். ஆனால் வெளியே இருந்து வந்துருப்பாங்க, வேற கட்சியிலிருந்து வந்துருப்பாங்க, அவெல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்கான்னு. அப்படி சுமார் 15லேருந்து 18 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் 10 பேர் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 10 பேர் நகர்ந்தாங்கன்னா சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழகத்துடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது 97 குறையும். கூடுதலாக 5ன்னு வச்சுக்கோங்க, அது 90 கொண்டு போகிறதுக்கான முயற்சி நடந்துக்கிறது. 90 எம்எல்ஏ ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில இப்போ தான் அவர் அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு, அதாவது பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. எனவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் அதே நேரம், ஏன்னா 6 மாதத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அதே நேரம் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அந்த சபாநாயகர் இருக்காரு, அவர் நேர்மையாக செயல்படணும்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு எதிராக நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சியின் மீது நம்பிக்கை பெரும்பான்மை இல்லை அப்படின்னு கொண்டு வர முடியாது. ஆனால் சபாநாயகருக்கு எதிராக நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வச்சுக்கோங்க, அவர் ஓரம் குறைச்சுறாங்க. அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, அவர் தலைமையில் உள்ள சபைகளே அது கலைக்கப்படும். இதுக்கு சட்டம் இருக்குது. எனவே இப்போ அடுத்த 3-4 மாதத்தில் இது நகர்த்துறான்னு வச்சுக்கோங்க. சபாநாயகர் மீது நம்பிக்கை தீர்மானம் வந்துச்சுன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுன்னா அதில் தோல்வியை தழுவும் டிவிக்கு. இதுக்கு காரணமே விஜய் தான். நீ சோஃபா அனுப்பி ஆளை கொடுத்ததுன்னா, அவன் இத்தனை வருஷம் அரசியல் இருந்தவன், அவன் கட்டாரம் செய்வான். நீ காட்டுனா அவன் காட்டுறது தப்பு சொல்ல முடியும். நீ முதலாக புரிஞ்சுக்கோங்க, விஜய் தான் நேர்மை என்ன செஞ்சுருக்கோம்னா, எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வெற்றி பெறல, நான் வேணாம்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அப்படிப்பட்டவங்க நீங்கள். எனவே உங்களை நான் சேர்த்துக்கிறதுல அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. எனக்கு கொடுத்த சீட் இருக்கு, அதை வச்சு தான் நிற்கணும். நீங்கள் வெளியிருந்து ஆதரவு நான் ஆட்சி அமைக்கிறேன், இது நேர்மை. அதை விட்டு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அவங்கள பதவியில் வச்சுட்டு நீ கொண்டு வரேன்னா காசை கொடுத்து, அப்போ நீ மக்கள் தீர்ப்பே மாற்றி உனக்கு தகுந்தாப்புல எழுத முயற்சி பண்ணுற. அப்போ நீ பண்ணுறது அரசியல்னா, எதிர்கட்சி இதை பண்ணாலும் அரசியல் தானே. நாளைக்கு குளத்தூருடைய பாபு நேராக போய் ஸ்டாலினை பார்த்து காலில் விழுந்து வணக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அரசியல் சரி தானே. அதுக்கடுத்து அதிமுகலேருந்து போகலாம், ஓட்டுறது ஒருத்தன் அதிமுக தூக்கி எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சா வச்சுக்கோங்க, நீ தூக்குனா பதிலுக்கு அவர் தூக்குனாரு, அப்போ அதுவும் சரி தானே. நீ ஆரம்பிச்சது தப்பு. என்ன கேட்டால் இது எதுவுமே நல்லது இல்லை. நான் சொல்கிறேன், தமிழகத்துக்கு இது எதுவுமே நல்லது கிடையாது. ஆனால் இது செஞ்சது யார்? விஜய் தானே. இதில் மிக முக்கியமான இன்னொரு அப்டேட் இருக்குது. அது என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன். அதாவது தொகுதி மறைவரைவு இல்லையா, அதை கொண்டு வரதுக்கு மத்திய அரசு முயற்சி பண்ணிச்சு. அந்த சட்டம் தோல்வியை தழுவுச்சு. இப்போ என்டிஏல திமுக இல்லை, ஆனால் திமுகவுக்கு எம்பி அங்கே இருக்காங்க.
இப்போ அவங்க கொண்டு தான் வச்சுக்கோங்க, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்ந்து ஒரே தேர்தல். இதுதான் மத்திய அரசு முன் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சும்மா 1.5 லட்சம் கோடி வேஸ்ட்டாக செலவாகாமல் நிற்கும். ஒரு தேர்தல் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றா நடத்தி முடியும். அடுத்த 5 வருஷம் இன்னொரு தேர்தல் நடத்தலாம். வாரம் மாதம் தேர்தலா அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 லட்சம் கோடி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசு முன் வைக்குது. அதுக்கு டீலிமிட்டேஷனை முடிச்சுட்டு வரும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க. தொகுதி மறுவரையறை இல்லையா, அதை முடிச்சுட்டு வரீங்கன்னா அதை முதல் திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யார்கிட்ட? காங்கிரஸ் இருந்ததுனால. இப்போ என்டிஏலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. அப்படி அவங்க முடிவு எடுத்தாங்க வச்சுக்கோங்க, அது டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அது சக்ஸஸ் ஆயிரும். அது ஆச்சுன்னா அடுத்த 1.5 வருஷத்துல ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆனால் அதற்கு முன்னமே கலைச்சிடணும். கலைச்சிட்டு இவங்களை லோக்கல் பாடி இல்லையா, எது உள்ளாட்சி தேர்தல், அதையே இவங்க எதிர்கொள்ளக்கூடாது. அதில் பெரிய தில்லுமுள்ளு வேலை செய்யறதுக்கு லாட்டரி கும்பல் தயாராக இருக்கு. இது எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிற விஷயம். இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆட்சி தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அது எப்படி? தவறான வழியில். இதுதான் எதிர்கட்சிகள் இவங்க பண்ணுறது யோக்கியன்றா அப்போ நானும் பண்ணுறேன் அப்படி இறங்கியிருக்காங்க. இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் வாயை திறந்து பதில் சொல்ல கேள்வி இவ்வளோ கேள்வி இருக்குது. நீ விலைக்கு வாங்கினியா? இங்கே தொடர்ந்து பாலியல் குற்றம் நடக்குது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இங்கே வர வேண்டிய முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு ஓடுது, அதுக்கு கீர்த்தனா தான் காரணம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்படி 1000 கேள்வி இருக்குது. அது எதுவுமே பதில் சொல்ல தேவையில்லைன்னு அவர் சுற்றி வச்சுக்கவேன். அதுவே அவருக்கு ஆப்படிக்கும். இன்னும் 2 நாளில், நாளைக்கு நாளை கழிச்சில் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசுவார். ஏன்னா அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டார். வழக்கம் போல் ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து வச்சிட்டாரு. சட்டமன்றத்தில் வழக்கம் போல் திரைப்படத்தில் நடிப்பார்ல, அதே மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறார். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்களுக்கு நிர்வாகத்தை தினமும் பார்க்கணும். தினமும் பார்த்தால் ஒழிய அந்த நிர்வாகம் நமக்கு அப்படியே அத்துப்படி ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இயற்கையாக பதில் சொல்ல வரும். பதில் சரளமெல்லாம் பேசுகிற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி தூய தமிழில் பேசுகிற அவசியம் கிடையாது. ஆனால் நிர்வாகம் தெரிஞ்சுன்னா பதில் உடனே வரும். நமக்கு தான் நிர்வாகம் தெரியாதே. சரி, நிர்வாகத்தை பற்றி கேள்வி எழுப்பியாக தெரிஞ்சு போனால் அதுக்கு விஜய் அக்கறை இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் வச்சுக்கோங்க, உட்காந்து இப்படி தலையாடிட்டு இருக்காரு. யார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா அது கேட்கல, அவருக்கு ஈடுபாடே இல்லை. ஈடுபாடு இருக்கிறவன் கேட்டு தெரிஞ்சுப்பான். ஈடுபாடே கிடையாது. ஈடுபாடு இல்லாதவனுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது. பெரிய அது சம்மந்தமான துறை நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, துறை சம்மந்தப்பட்ட அறிவு இல்லைன்னா அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது. கேள்வியை எதிர்கொள்ள முடியாதுன்னா மீடியாவை சந்திக்க வேணாம். விஜயோட திட்டம் இவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப நாள் ஓட முடியாது. இந்த வண்டியை இப்படியே ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே கொஞ்ச நேரம் பேசுறது, இங்கே கொஞ்ச நேரம் பேசுறது, இது ரொம்ப நாள் ஓடாது. ஏன்னா அந்த அளவுக்கு கெட்ட பேரை போதுமான அளவுக்கு களத்தில் தாவைக்க சம்பாரிச்சுட்டு தான் இருக்குது. இல்லை, பதிவோட இறுதியாக லாட்டரி கும்பல் சமீபத்தில் பேசின ஒரு ஆடியோ ஒன்று பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சார், விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதில் கீழே டேக் ஒன்று போடுறாங்க, அது லாட்டரி மாஃபியா. அதில் வாய்ஸ் நோட்ஸ் போடுது யார் லீமா ரோஸ்னால, யார் லாட்டரி மாஃபியா மார்ட்டினுடைய மனைவி, ஆதவ அர்ஜுனுடைய மாமியார். அது நோட்ஸ் போடுது. என்ன நீ லாட்டரி மாஃபியான்னு போடுற? லாட்டரி மாஃபியான்னு போட உனக்கு என்ன பட்டுக்குது? நான் கேட்குறேன். லீமா ரோஸ் மாஃபியா அப்படியா போட்டாங்க, மார்ட்டின் மாஃபியா அப்படியா போட்டாங்க. அதில் போடுறாங்க என்னென்னு, லாட்டரி மாஃபியான்னு போட்டது இவங்க பட்டுக்குச்சு. ஃபோன் பண்ணி மிரட்டுது. என்னென்னு, ஓ நீ அப்படி போடுறியா, உன் மேலே கேஸ் போடுறேன். எல்லா பேரும் கேஸ் போட்டு நான் நீதிமன்றத்தை நிப்பாட்டிருக்கேன் தெரியுமா? அதாவது சொந்த கட்சி, அதாவது அதிமுக கூட போய் உட்காந்துக்கிட்டு அதிமுக காரங்களே மிரட்டுது. இதெல்லாம் எதுக்கு உள்ளே விட்டீங்க நான் கேட்குறேன். அதிமுகவுக்கு இதுக்கு மேலே மரியாதை இருக்கா? இந்த ஆளை வச்சுட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. மறுமையை உட்காந்து குறுக்கு சந்தில் இளநியை போட்டி இழுக்கமாக இழுத்துக்கிறீங்க. நீங்கள் இதை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன நீ அரசியல் பண்ணுறீங்க நான் கேட்குறேன். உங்கள் அரசியல் மதிப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம், இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை இழக்கிறது காரணமே இந்த கும்பலை நீங்கள் உள்ளே விட்டது. இன்ன வரைக்கும் நீங்கள் இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதுக்கு பயப்படுறீங்க. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட? இது உட்கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே மிரட்டுது. எது லீமா ரோஸ் கட்சி இந்த அளவுக்கு கட்டுப்பாடு அந்த அதுக்கு கொடுத்து நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? அது வாட்ஸ்அப் குரூப்பில் மிரட்டுது. எல்லாத்துக்கும் நான் நோட்டீஸ் கொடுப்பேன். எங்களை எதிர்த்தவன் எல்லா பேத்துக்கும் நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றத்துக்கு வர வச்சுருக்கோம். நீதிமன்றத்துக்கு வர என்ன போடு, நான் வரேன். இன்னும் யோக்கிய குடும்பமாக பேசுகிறேன். நான் கேட்குறேன், லாட்டரியை பார்த்து ஆதவ அர்ஜுனாலேருந்து லீமா ரோஸ் வரைக்கும் போடு பார்ப்போம் நீதிமன்றத்தில். நீ என்ன மாதிரி யோக்கியமாக பேசுகிறீங்க? அமலாக்கத்துறை வழக்கில் ஆரம்பித்து மணி லாண்டரிங்கில் தொட்டு ஊரில் நீங்கள் செய்யாத சேட்டே கிடையாது. உங்களால் பல லட்சம் குடும்பம் நாசமாக போச்சு. காசு இருக்கின்றதுக்காக உங்களுக்கு 10 வக்கீல் வருவான்றக்காண்டி மக்களை, எளிய மக்களை மிரட்டுறீங்களோ? மிரட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அதிமுக வெக்கமா இல்லை? இந்த லேடியை வச்சுட்டு இங்கே அரசியல் வேறு கேவலமா இல்லை? எனவே இந்த லாட்டரி கும்பல் இவ்வளோ அரசியல் பண்ணுதுன்னா, எளிய மக்களை மிரட்டி பார்க்கலான்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா, விஜய் கட்சியிலேருந்து 10ல் 50 பேரை தூக்குறதுக்கு 1000 கோடி செலவு பண்ணி எதிர்கட்சிகளை செலவு பண்ணாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கட்சியே கிடையாது. லாட்டரி மாஃபியா ஆடுறான் தலை விரிச்சு போட்டு. எனவே 2 பக்கம் திருத்துறது அவசியம். இதுக்கு மேலே எங்கேயாவது லாட்டரி மாஃபியா எங்கேயாவது
மிரட்டலுக்கு தோணியில் யாராவது பேசுகிறானோ இல்லை மக்களை மிரட்டினாலோ உடனே எனக்கு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன்.